சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தா ஒரு பேர்டு இங்கே பாருங்க, அடிப்பட்ட சந்திரல இந்த பாருங்கள். அதனுடைய பேர் இருந்தால் அங்கே உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த போஸ்ட் உட்காந்து கத்திட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கத்திட்டு இருக்காங்க. இந்த பேர்டு இங்கே இருக்கு நண்பர்களே. இப்போ இவங்க கூடு கட்டுறதுக்காக இங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு நண்பர்களே. இங்கே இந்த ரூமில் அப்பப்போ வந்து ட்ரை பண்ணது கூடு கட்டுறதுக்கு. அவருடைய பேர் இருந்தால் உட்காந்து கத்திட்டு இருக்கு பாருங்களேன். இது ஃபிமேலாக இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்து வரும்போது இந்த ஃபேனில் இந்த ஓடு பாருங்கள், ஃபேனில் அடிபட்டுருக்கு போல தெரியுது. இது பாருங்க, அடிபட்டு அப்படியே கிடக்குது. என் சீட்டு இந்த சீட்டு அதனுடைய ஹஸ்பண்டாக, அதான் ஹஸ்பண்ட். இது ஃபிமேல்னு நினைக்கிறேன். அது மேலே கத்திக்கிட்டு இருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போய் காட்டுறேன். இது அடிபட்டு வச்சுருக்கு. இது பாருங்க, பார்க்க பஞ்சாபமாக இருக்கு எனக்கு பார்க்க. ஐயோ சார், தண்ணி கொஞ்சம் எடுத்து வந்து கொடுப்பேன்னு பார்க்குறேன் நண்பர்களே. கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுத்து இதை கொஞ்சம் பிழைக்க வைக்கிற வழி இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப கவலையாக இருக்கு நண்பர்களே. பாருங்க, அது வேறு அங்கே பாருங்க உட்காந்து கத்திட்டு இருக்காங்க தனியாக. இது இங்கே வந்துருக்கு. கொஞ்ச நாளாகவே இங்கே வந்து கூடு கட்டுறதுக்காக, இந்த ரூமில் கூடு கட்டுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கு நண்பர்களே. ஆமாம், நானும் உங்களுக்கு ஒரு வீடியோ கூட கொடுத்துருக்கேன். இந்த பாருங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு எந்திரிச்சு நிற்கிது. இப்போ அதுவாக நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து கொடுத்துட்டு இது கொஞ்சம் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் நண்பர்களே. பாருங்க, அந்த இது அழுகுது பாருங்கள். அதனுடைய பேர் இது பாருங்கள். தண்ணி எடுத்து வரேன் நண்பர்களே. கிளாஸில் தண்ணி எடுத்து வந்து கொடுக்குறேன் நண்பர்களே. எதிர்பார்க்கவே இல்லை, டக்குன்னு போய் தண்ணி ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நண்பர்களே. அதை பூட்டி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துச்சுனாக்க எதுக்கு திறந்துருந்தால் பரவாயில்ல. போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் நண்பர்களே, கிணத்துல ஊற்றி. பாவமாக இருக்குது. இந்த பாருங்க, கிளாஸில் தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் நண்பர்களே. கொடுத்து தண்ணி தெளிச்சா சரியாயிருன்னு நினைக்கிறேன். இந்த இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்க, இதுக்கு தண்ணி கொடுக்குறேன் நண்பர்களே. இந்த பாருங்க, கையில் பிடிச்சிட்டேன் நண்பர்களே. இங்கே பாருங்க, கையில் பிடிச்சி தண்ணி கொடுக்குறேன் நண்பர்களே. தண்ணி குடிக்குது நண்பர்களே, தண்ணி குடிக்குது. தண்ணி குடிக்குது நண்பர்களே. வாங்க, அடிபட்டு இருப்போம் நண்பர்களே. ஆனால் ரத்தம் வந்து நல்லவே நண்பர்களே, மயக்கத்தில் தான் எடுத்துருக்குது. ரத்தம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்க, தண்ணி குடிக்குது நண்பர்களே. கொஞ்சம் தண்ணி தெளிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், மயக்கம் தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இந்த இப்போ எதுவுமே வராதுன்னு நினைக்கிறாங்க. அதான் நண்பர், அங்கே தான் கூடு கட்டு ட்ரை பண்ணு. அங்கே அந்த இடத்துல இங்கே பாருங்கள், அப்படியே கையில் வச்சுருக்கேன். அந்த பேர் இந்த அங்கே நின்றுச்சு, இந்த இடத்துல நின்றுச்சு பாருங்க. இந்த இடத்துல நின்றுச்சு நண்பர், அதனுடைய பேர் இங்கே நின்றுச்சு. ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கு. இங்கே கூட நின்றுச்சு நண்பர்களே. இந்த இதில் டூம் பண்ணுறதுக்கு, ஏன்னா இது முட்டையிடுறதுக்கு சேஃபான பிளேஸ் பார்க்குது நண்பர்களே. சேஃபான பிளேஸ் இருக்குது, எங்கெல்லாம் இருக்குது, மறைவிடம் பார்க்குது. ஏன்னா இந்த மாதிரி மரங்களில் வச்சுச்சுன்னா இந்த காக்கா பருந்துலாம் அந்த குஞ்சை தூக்கிடுறதுக்காண்டி மறைவான இடத்துகளில், வீடுகளில் இந்த மாதிரி ஏசி, இது மாதிரி ஏற்கனவே பின்னால் புறா கூடி கட்டி இருக்குது. ஏசிக்கு பின்னால் இந்த அங்கே பாருங்கள், அணில் அங்கே கூடி கட்டி இருக்குது. இதுக்கு இதுதான் பிள்ளை ஒரு 15 நாளாக வந்து இப்படி இருக்கு பிள்ளை. ஆமாம், இங்கே கையில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியை கொடுத்து பாருங்க, இன்னும் தண்ணியை கொடுத்து பரவாயில்ல நண்பர்களே. மயக்கம் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். மயக்கம் தெரிஞ்சிச்சு. ஓகே நண்பர்களே, மயக்கம் தெரிஞ்சிருச்சு. இன்னும் தண்ணி கொடுக்குறேன் நண்பர்களே. வேறு என்ன பண்ணுறேன், இதை அப்படியே இந்த எங்கள் வீட்டு அரிநெல்லி மரம் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த மரத்தில் நிப்பாட்ட நண்பர்களே, இந்த பாருங்க, இந்த மரத்தில் நிப்பாட்ட நண்பர்களே, அப்படியே பறந்துன்னு நினைக்கிறேன். அநேகமாக கொஞ்சம் ஓரளவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. மயக்கத்தில் தான் இருந்திருக்கு, அரை மயக்கத்தில் இருந்திருக்குது. அந்த பாருங்க, இந்த அரிநெல்லி, அந்த அரிநெல்லி மரத்தை நான் பல தடவை உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஆமாம் நண்பர்களே, இந்த மரத்தில் நிப்பாட்ட நண்பர்களே. இல்லாட்டி இங்கே வைக்கிறேன், பறந்து போகுதான்னு பார்க்குறேன் நண்பர்களே. இங்கே பாருங்கள், பறக்கக்கூடிய ஒரு இது வந்துருச்சு நினைக்கிறேன். மயக்கம் தெளிஞ்சிருச்சு அதுக்கு. இங்கே நிற்பாரு நண்பர்களே, பார்ப்போம். அப்படியே பறந்துச்சுன்னா அது கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். இல்லாட்டா அதுக்கு ட்ரீட்மெண்ட் அடியெல்லாம் ஒன்றும் பண்ணல நண்பர்களே, ரத்தம்லாம் வரல. இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த பாருங்க, இந்த இன்னும் பறக்க முடியாமல் இருக்குது நண்பர்களே, இன்னும் பறக்க முடியாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா மயக்கம் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் தண்ணி கொஞ்சம் எடுத்து வந்து ரத்தம்லாம் வரல நண்பர்களே, ரத்தம்லாம் வரல. இன்னும் கொஞ்சம் பார்க்குறேன். இப்போ தண்ணி கொஞ்சம் தெளிக்கிறேன். பறந்துச்சுன்னா பார்க்குறேன். இல்லாட்டா நான் வெட்டினரி டாக்டர் தான் கூப்பிட்டு போனான்னு இருக்கேன் நண்பர்களே. பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டரில் வெட்டினரி டாக்டர் இருக்கார். அங்கே கொண்டு போய் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு பார்க்குறேன் நண்பர்களே. வாயில் ஆச்சுவேன். ஓகே, தண்ணி எடுத்து தெளிக்கிறேன் நண்பர்களே. இந்த தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றுறேன் நண்பர்களே. தண்ணி தெளிக்கிறேன். கொஞ்சம் மயக்கம் தெளிக்கிற தண்ணி ஊற்றி பாருங்கள் நண்பர்களே. மூவ் ஆகுது நண்பர்களே, மூவ் ஆகுது. கையில் நிற்கிது பாருங்கள் நண்பர்களே, கையில் நிற்கிது பாருங்களேன். இது என்ன வீடியோ எடுக்கிறதுக்கு நானே தான் ஒரு கையில் மொபைல், ஒரு கையில் அந்த குருவி. இந்த குருவியை நான் பல தடவை வீடியோவில் கூட எடுத்திருக்கேன் நண்பர்களே. பாருங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் மயக்கம் தெளிஞ்சிருச்சு நண்பர்களே. மயக்கம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அநேகமாக டாக்டர்கிட்ட போக வேண்டிய சூழ்நிலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரத்த காயம் எதுவும் இல்லை, கொஞ்சம் அந்த பயத்தில் மயக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது, இது ஃபுல் மெச்சூர்டானதா அல்லது குஞ்சான்னு எனக்கு சரியாக புரியலை. இங்கே வாங்க, டிஸ்டன்ஸ் வச்சு காட்டுறேன். இங்கே வச்சு காட்டுறேன் நண்பர்களே. இது கருப்பில் தெரியாது, இங்கேயே வைக்கிறேன் நண்பர்களே. இந்த வாங்க, இந்த தரையை கிரவுண்டில் வைக்கிறேன். இந்த தரையில் டைல்ஸில் போ தண்ணி தானே நண்பர் இன்னும் தொளிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே நிப்பாட்டேன் நண்பர்களே. வளர்ந்துட்டு நண்பர் அநேகமாக குஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். கற்றுக்குதா இல்லது இது தண்ணி கொஞ்சம் தெளிக்கிறேன் நண்பர்களே. ஓரளவு ஒரு இது வந்துருச்சு நண்பர்கள். அதுக்கு இந்த கான்சியஸ் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறேன், டாக்டர்கிட்ட கொண்டு போயிடுற அளவுக்கு இது ஒன்றும் இல்லை சார். ஓரளவுக்கு மயக்கம் தெளிஞ்சிச்சு நண்பர்களே. தண்ணி ஊற்றுறேன். இந்த கையை தான் நம்பர் நிற்கிது. அந்த பேர் அங்கே நிற்கிது நண்பர். அந்த மரத்துக்கு போயிடுச்சு பாருங்க. என்ன பண்ண நான் பிறந்தல் நண்பர்கள். ஏமா இந்த மரத்துலேயே வைக்கிறேன். அந்த மரத்தில் இருந்தால் இருக்கு பாருங்களேன். இந்த மரத்துலேயே வைக்கிறேன் நண்பர்கள். இந்த நெல்லி மரத்துலேயே வைக்கிறேன். கொஞ்சம் நேரத்தில் அது பிறந்துடும். அதனுடைய அது இல்லைன்னா அந்த பேர் வந்து கூட்டி போயிடும். அது கூட்டுக்கு இங்கே வைக்கிறேன் நண்பர்களே. ஆனால் ஒன்றும் நல்ல வேலை நண்பர்களே. காயம்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. பறந்துருச்சு நண்பர்களே, பறந்துருச்சு. நண்பர்கள் திருப்பி பேண்ட்டை போகுது நண்பர்களே. பேண்ட்டை போகுது. ஓ ஓ ஓ ஓ ஓ
ஃபேன் ஆஃப் பண்ணுறேன் நண்பர்களே, ஃபேன் ஆஃப் பண்ணுறேன். என் சீட்டில் வந்துச்சு. வேறு என்ன நல்ல வேலை நண்பர், ஒன்றும் அடி ஆகலை, அடிக்கடி எதுவும் பண்ணல. நல்ல வேலை நண்பர்களே. பாருங்க, மரத்திலே வெட்ட நண்பரை வச்ச நண்பர்களே. பறந்துடும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மயக்கம் தெரிஞ்சு பறந்துடும் நண்பர்களே. இந்த இங்கே நிப்பாட்டுறேன் நண்பர்களே, மரத்தில் நிப்பாட்டுறேன். காயமெல்லாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே. இங்கே பாருங்க, இங்கே நிப்பாட்டுறேன் நண்பர்களே. இங்கே விட இந்த பக்கம் அந்த ஓரத்தை நிப்பாட்டுறேன் நண்பர்களே. இங்கிட்டு இந்த இதில் நிப்பாட்டுறேன். இந்த சைடுனா தான் கொஞ்சம் சேஃபாக தெரியுது. அதான் இந்த பூ மரங்கிறதுக்கு பாருங்க, இங்கே நிப்பாட்டுறேன் நண்பர்களே. பாருங்க, இதாக இருக்கு நண்பர்களே. இந்த பாருங்க, நல்லா இருக்கு நண்பர்களே. கண்டிஷன் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அடிப்படலை. இந்த பாருங்க, அடிப்படலை. இது கொஞ்சம் இருக்கும் போல தெரியுது நண்பர்களே. இந்த பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கொஞ்சம் இருக்குது. பறக்க முடியாமல் இருக்குது. பறக்கிறதுக்கு என்னோடய தாய்ப்பறவை கற்றுக் எடுத்துருக்கு நினைக்கிறேன். ஆமாம் நண்பர்களே. ஓகே, நான் இதை அப்படி விட்டால் பறந்துடும் நண்பர்களே. பறக்க விடுறேன். அதான் என்ன பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு பார்க்க. பாருங்க, ஓ ஏய் சரி, பறந்துரு. இந்த பூச்செடி மேலே பூ மேலே நிப்பாட்டேன் நண்பர்களே. இந்த பாருங்க, பறந்துச்சு நண்பர்களே. பறந்துட்டா போயிடுச்சு. இந்த உட்காந்து நண்பர்களே. இந்த பறந்து போகுது நண்பர். பறந்து போயிடுச்சு, பறந்துச்சு நண்பர். அந்த பில்டிங்கில் போய் அங்கே உட்காந்துச்சு. அந்த பில்டிங் உட்காந்து அங்கே போய் நின்றுச்சு நண்பர்களே. அது மாதிரி நின்று நண்பர்களே. ஓகே, இங்கேருந்து அங்கே பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. தட் மீன்ஸு பறக்கிறது கற்றுக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அதை சேவ் பண்ணி அனுப்புனதில் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி நண்பர்களே. ஓகே, பறவைகளை நேசிப்போம், அதுக்கு உணவளிப்போம். இந்த மாதிரி நேரங்களில் அதுக்கு நம்ம பாதுகாப்பாக இருப்போம். அதனுடைய பேர் வந்துருச்சு நண்பர்களே. அதனுடைய பேர் வந்துருச்சு. அது பார்த்துக்கிட்டே இருந்த நண்பர்களே. பேர் வந்திருந்தா அந்த பில்டிங் வெளியே இருக்குது. அதனுடைய அப்டேட் என்னன்றது நான் உங்களுக்கு அடுத்த தரேன் நண்பர்களே. அந்த பில்டிங் பறந்து போயிடுச்சு நண்பர்களே. ஓகே நண்பர்களே.